பிரைஸ் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சிறு வயதிலிருந்தே உருவாகக்கூடிய ஒன்று தான். அது சம்டைம்ஸ் ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒரு முறையில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஆசை அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த காரியத்தை நம்ம லைஃப் டைமில் எப்படியாவது செய்து முடிக்கணும், இல்லை இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதத்துலையா இருக்கலாம். இப்படிப்பட்ட பல விதங்களில் உருவாகிற தரிசனங்களை மனுஷங்க ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வெவ்வேறு. சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் அதுக்காக உழைப்பாங்க, அதுக்காக பாடுபடுவாங்க. அதில் சம் தடைகள் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் அதுக்காக மிகுந்த கடின உழைப்பாங்க, அதுக்காக நிறைய பாடுபடுவாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த தரிசனம் நிறைவேறுகிற காலம் வரையிலையும் அவங்க பாடுபட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்க. இப்போது நம்ம எங்கே இருக்கிறோன்னா, அப்படி தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற பாடுபட்டு அதில் உழைத்து அந்த காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி தன்னுடைய உள்ளத்தில் வந்த அந்த விதை முளைத்து காய்த்து கனி தந்து 30, 60, 100 மேனி மடங்கை பலனை அடைந்த ஒரு நபருடைய ஸ்தாபனத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அது வேற எதுவும் இல்லை, கேரளா மாநிலத்தின் தலைநகரமாகிய திருவனந்தபுரம் மாநகரத்தில் வெம்பாயம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் இருக்கிற மியூசியம் ஆஃப் த வேர்ட் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கே வேதத்தின் அநேக காரியங்களை நமக்கு விஷுவலாக இங்கே அவங்க காமிச்சிருக்காங்க. ஓவராலாக சொல்லணுன்னா ஏதேன் தோட்டம் முதல் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வரையிலும் அநேக காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத நிறைய காரியங்களை எளிதாக நமக்கு புரிந்து கொள்ளுகிற வகையில் இங்கே அழகாக அவங்க மியூசியத்தில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இதன் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரிசனங்களை நிறைவேற்ற நம்ம என்னென்ன செய்யணும்னு அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னென்ன பாடங்களை கற்றுக்க போகிறோம் தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இதன் முக்கிய புள்ளியாக இருந்து இந்த ஸ்தாபனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் பிரதர் டாக்டர் மேத்யூஸ் வர்கீஸ் அவர்களோடு சற்று நேரம் நாம் செலவழிக்க போகிறோம். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆமாம். நாங்கள் பிரைஸ் டிவியிலேருந்து இந்த இடத்துல சுற்றி பார்த்து இந்த மியூசியத்தை பற்றி நாங்கள் எங்களோட நேயர்களுக்கு இதை பற்றி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யார், நீங்கள் இதை எப்படி நடத்திட்டு வர்றீங்கன்னு எங்கள் பிரைஸ் டிவி நேயர்களுக்கு நாங்கள் சொல்லலான்னு நினைக்கிறோம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரைஸ் டிவியில் எல்லா நேயர்களும் கருத்துதாவத்தில் வணக்கம். சரி, என் பேர் மேத்யூஸ் வர்கீஸ். ஓகே. நான் இந்த மினிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணது 1985. மினிஸ்ட்ரியில் நான் வர்றது கடவுளில் என்னை கூப்பிட்ட பிறகு தான். நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அட்டென்ட் பண்ணும்பொழுது 3 day ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணும்பொழுது I got a call of this. Then I got into it, but I started this Word to World Ministries in 1985. Okay. It is not a common thing. அதாவது மற்ற சுசுரூஷைகள் ஒரு கிடையாது. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் மினிஸ்ட்ரி. உபவாச ஜபம். அதுதான் நம்ம எப்பவும் பார்க்குறது கன்வென்ஷன்ஸு அப்படி இல்லை. இது உபவாச ஜபம். உபவாசத்துக்காக வர்ற கொஞ்சம் ஆளுகள் தான். കാരണം 24 hours எல்லாம் வந்துருக்கு டைம் கிடையாது. ஆளுகள் எப்படி விருப்பப்படுறதுன்னா 1 மணிக்கூர் 2 மணிக்கூர், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா மினிமம் 1 day 24 hours அப்புறம் எடுக்கணும். 24 hours, 48 hours, 72 hours, அப் டு 40 days ஃபாஸ்டிங் போகல. அதுதான் நம்ம பைபிளில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கிரமம். அப்படி அப்போ நாங்கள் ஆரம்பித்த ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதில் என்னதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு கேட்டால்னா, யூனோ பீப்புள் ஆர் சிக். லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது இருக்கிற ரொம்ப பேர் இருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறவங்க இருக்காங்க, சிக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி மெனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான், நான் கிறிஸ்டியன்ஸும் வர முடியும். ஆனால்
அவங்கள இருக்கிற நிலைமையிலே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. சர்ச்சில் இருந்தால் மற்றொன்றுமே நிலைமையில அவருக்கு அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இல்லை. அப்படி இருக்கிறதா இங்கே வருது ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். நம்ம இது ஒரு சர்ச் டிஃப்ரென்ஸ் இல்லை இங்கே. இது எக்யூமெனிக்கல் மினிஸ்ட்ரி தான் இது. அதில் 14 சர்ச்சஸில் ஜனங்கள் இதில் വരുന്നുണ്ട്. People from 14 churches attend this. But there is no difference in churches or anything like that. Only we come to, and our thing is that we are one in Christ. அப்படி தான் இது செய்கிறது. அப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக முதல்ல என்னை கூப்பிடும்போது இந்த மாதிரி மியூசியம் எல்லாம் கடவுள் சொல்லவில்லை. 8 பேராயிட்ட இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சது துபாயில். அப்போ இந்த மாதிரி நிலைமையில ஒன்றும் யோசனை பண்ண முடியாது. சரி 8 பேரே எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி கடவுளை என்னை எடுத்து உபயோகிக்கணும் எனக்கு தெரியாது, தெரியுமா? அப்போ அதுலேருந்து அந்த 8 பேர்லேருந்து இது வளர்ந்தது 1 by 1. அப்புறம் 2 weeks 3 weeks ஆகும் பொழுது 60 ஆனது, அப்புறம் 100 ஆனது. அப்புறம் துபாயில் பெரிய ஏற்றம் கல்ஃபிலே ரொம்ப பெரிய சுற்றுலாயுது. ஒரே மீட்டிங்கில் 1000 பீப்புளுக்கு வருவாங்க எவ்ரி சாட்டர்டே. அப்புறம் அது கல்ஃபேருந்து குவைட்டு பஹ்ரைன் அந்த மாதிரி எல்லா இடங்களே போயிட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு பின்ன போயிட்டு நியூயார்க்கு லண்டன் அப்படியெல்லாம் போயிருக்கு. அப்புறம் நமக்கு சர்ச் இருக்குது, நியூயார்க்கில் சர்ச் இருக்குது, சொந்தம் இது மாதிரி இருக்குது சர்ச் இருக்குது. அப்புறம் அதுபோல் என்ன ஹைதராபாத்தில் சர்ச் இருக்குது. அப்படி தான் போகிறது. சர்ச்சுன்னா நாங்களுக்கு இந்த ஹோலி மாஸ் கிடையாது, சொல்லி ஃபார் ஃபெலோஷிப். ஆனால் நான் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் இருக்கிறவங்க, ஆனால் எங்களுக்கு மாஸ் இருக்குது, அதில் அட்டன் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டரை தவிர அதில் இந்த மாஸ் கிடையாது, ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் அவ்வளோதான். அந்த மாதிரி 8 people, அது 8 பேர் வச்சு ஆரம்பித்தது. தென் இட் க்ரூ அப் யூனோ. அப்போ ஆல்வேஸ் வாட் ஐ வாண்டட் வாஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் த காஸ்பல் யூனோ. அந்த வசனத்துக்காக அது எவ்ரிபடி இஸ் ஃபர்கெட்டிங் தட். எல்லாருக்கும் போக வேணும், எல்லாருக்கும் போக வேணும். അതിൻ്റെ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் மறந்துருக்கு, சர்ச்சஸ் மறந்துருக்கு. என்ன மினிஸ்ட்ரி கூட அவங்க வചനத்துக்கு அவ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சர்ச்சஸ் போனால் பெரிய சர்ச் வேணும், பெரிய பாரிஷ் ஹால் வேணும், அப்புறம் காலேஜ் வேணும், அப்படியே போகிறதுங்க. அதனால் இந்த வചനத்துக்குள்ள உள்ள இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அப்படியே குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த வചനத்துக்கு பிரச்சாரம் கொடுக்கறதுக்காகத்தான் இது ஆரம்பிச்சது. அப்புறம் நாம் இந்த பைபிள் மலையாளம் பைபிள் தான் டிரான்ஸ்லேட் பண்ண முதல்ல. மாடர்ன் மலையாளம் நம்ம டிரான்ஸ்லேஷன் 1910 இருக்கிற டிரான்ஸ்லேஷன் மலையாளம் பைபிள் அது சேஞ்ச் பண்ணிவிட்டு மாடர்ன் மலையாளத்திலே முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போ அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது நான் துபாயில் தான் இருந்தது. அங்கேருந்து இந்த மாதிரி அவங்க எல்லாம் சொன்ன இதில் எல்லாம் ஆன்டி இஸ்லாமிக் காரியம் இருக்குது, அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அது சர்ச் பசங்க, நான் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ். எங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சர்ச்சு அவங்களுக்கு இது பிடிக்கல. அதனால் மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவன் இதெல்லாம் இந்த இதுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் இஸ்லாமிக்கு எதிராக எல்லாம் இதில் வச்சிருக்கு, அப்படி என்ன எனக்கு ஒய்ஃபு ஜோலி எல்லாம் டீப்போர்ட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணிட்டு பசங்க எஜுகேஷன் எல்லாம் போனேன், எல்லாம் தகர்ந்தது. അവിടെ ഞാൻ அதனால ஒன்றும் பயப்படலை. காரணம் எனக்கு தெரியும் இந்த வசனத்தை தொட்டேன்னா அதில் எப்பவும் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ கர்த்தர் தான் சொல்லியிருக்கு, பரிசுத்தாவி தான் இதை கைட் பண்ணுறது. அதில் நான் அதெல்லாம் பயப்படவே இல்லை. நாங்கள் திருப்பி வந்தோம் இங்கே இந்தியாவில். ഇവിടെ வந்த பிறகு அப்புறம் இந்த வேலை வீണ്ടുம் ஆரம்பிச்சு அப்படி முன்னே போகும்போது இப்போ 25 பாஷைகள் இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. டிசம்பர் ஆகும்போது 25 லாங்குவேஜஸ், அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் லாங்குவேஜஸ். 22 இந்த கோத்திரங்கள் தான் இருக்குது, எத்னிக் ட்ரைப்ஸ் நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை. அப்போ அந்த எத்னிக் ட்ரைப்ஸில் கிறிஸ்டியன்ஸே கிடையாது, அவங்க யாரும் கொஞ்சம் ஆள் தான் இருக்குது. ஒரு எத்னிக் ட்ரைபில் ஏதாவது 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் தான் இருக்கும். அவருக்கு ஆ லாங்குவேஜுக்கு லிபி கூட கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது. அப்படி இருக்கிற ஜனதாவுக்காக எழுத்து வடிவத்தில் இல்லை. ஆனால் அது மட்டும் இல்லை, அங்கே அவங்களுக்கு கிறிஸ்தவ குறிச்சும் தெரியாது. ஏதோ பாஸ்டர்ஸோட போய் கொஞ்சம் வேலை செய்யறது, அதில் 10 100 1000 அப்படி எல்லாம் ஒரு சிறிய குரூப் தான். அதுலேருந்து வளர்றதுக்கு சாத்தியதை இல்லை. ஏன்னா அது முடியாது. ஏன்னு கேட்டேன்னா வசனம் இல்லாமல் எப்படி அவங்களுக்கு சொல்ல முடியும்? யோசப்னு சொன்னால் யோசப் எப்படி இருக்கு, புதிய நிமிடத்தில் இருக்குது, பழைய நிமிடத்தில் இருக்குது, ஏது யோசப்னு எப்படி தெரியும்? அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாட்டி சொன்னாலும் இவங்க படித்தவங்க இல்லை, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த நிலைமையில் அவங்களுக்கு அது தேவையாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம். அதனால தான் அவங்க ஒரு குரூப் வந்து கேட்டேன், அது ஆரம்பித்தது. இப்போ 22 கோத்திரங்களுக்கு இந்த எத்னிக் ட்ரைப்ஸுக்கு நம்ம பைபிள் கொடுத்துருக்கு 23. அப்போ மொத்தமாக 25 இங்கிலீஷில் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, அப்படி தமிழ்லே தான் கிடையாது. ஆனால் தமிழ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது சக்லியா ட்ரைப் வந்து ஒரு ட்ரைப் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த ட்ரைபு அவங்களுக்கு லிபி கிடையாது, அவங்க தமிழ் இதில் படிக்க தெரியும். ஆனால் இந்த இந்தியாவில் ஒரு நிலைமை என்னன்னு கேட்டால்
எதாவது ஸ்டேட்டில் இருப்போ அவங்க அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம். அப்போ இந்த சக்லியா லாங்குவேஜ் அந்த தமிழ்நாட்டில் வந்தவருக்கு தமிழ் படிச்சிருக்கோம். பனியா ட்ரைப் இருக்குது, அது கேரளத்தில் இருக்குது, அவங்க மலையாளம் தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க மலையாளத்தில் காஸ்பல் டிரான்ஸ்லேட் பண்ணுது, சக்லியா ட்ரைபுக்கு தமிழ்லேயே கொடுப்பாங்க, மகாராஷ்டிரில் இருக்கிறவங்க ஹிந்தியிலே போடுவாங்க. அப்படிதான் நம்ம டிரான்ஸ்லேஷனில் வேகமாக இது அவருக்கு கிடைக்கிறதுக்கு இதான் செய்யுது. இந்த 25 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அம்மா என்ன கேட்டேன்னா 25 ஒரு லாங்குவேஜ் தான் ரொம்ப கஷ்டம். ஓகே பை அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லை, லிபி இல்லை, கிராமர் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னன்னா இங்கே தண்ணின்னு சொல்லுவாங்க திருவாண்டத்தில், எர்ணாகுளத்தை போட்டு அவங்க தின்னேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் வாட்டருக்கு தான் சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு இந்த கிராமர் கிடையாது, லிபி கிடையாது. ஸோ ஓரோரோ ஸ்தலங்கள் இருக்கிற வேற வேறு இடத்துல இருக்கும்போது அவங்க அந்த லாங்குவேஜே டிஃப்ரெண்டாக போகிறது. அப்படி இவரையெல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு யூனிஃபைட் லாங்குவேஜ் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நம்ம லட்சியம் என்னென்னா கர்த்தரை அவங்களுக்கு காமிக்கணும், அதனால தான் செய்திருக்கு. அது ஒரு ஒன் சைட் ஆஃப் இட். ஃபாஸ்டிங்கும் ப்ரேயரும் இல்லாத இது தொட முடியாது. இந்த பைபிள் விஷயம் தேவ வசனம் செய்ய முடியாது. நான் மலையாளம் பைபிள் முதல்ல தயார் பண்ணும்போது 3 வாட்டி ஃபாஸ்ட் பண்ணேன் 40 days. 40 days ஃபாஸ்டிங் தான் முதல் அட்டெம்ப்ட். அது 3 times ஃபாஸ்ட் பண்ணேன் 40 days. அப்புறம் தான் அது மலையாளம் பைபிள் பின்ன பிரிண்ட் பண்ணது. அது பிறகு அப்புறம் இங்கிலீஷ் பைபிள் இருக்குது, கிறிஸ்டியன் வாக் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் செய்திருக்கு, சிம்பிள் இங்கிலீஷ் வெர்ஷன் உள்ளது அது செய்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஆல்டுவர் இப்போ 25 டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. ஆண்டவருடைய ஒரு கிரேஸ்னால, அவரோட பிளெஸிங்ஸ்னால இவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் கிரேஸ் நீங்கள் சொல்லும் பொழுது இது ஒரு கிஃப்ட் தான். இது கடவுளை இதுக்கு தனிமையாக கிஃப்ட் இருக்கணும். எதுக்குமே ஹோலி ஸ்பிரிட்க்கு கிஃப்ட் தேவையாக இருக்குது. பரிசுத்த கிஃப்ட், ஹீலிங்கு கிஃப்ட் இருக்குது, பேசுறதுக்கு கிஃப்ட் இருக்குது, பாடலுக்கு கிஃப்ட் இருக்குது. அந்த மாதிரி பைபிளில் இந்த தெய்வ வசனம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் அதுக்கு கொடுக்கறதுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் தான். அந்த கிஃப்ட்டு ரேர் கிஃப்ட். ஏன்னா எவனுக்கும் இதை எடுத்து தொட முடியாது. காரணம் இட் ஷுட் பி ஹோலி. இட்ஸ் அ வெரி ஹோலி திங். யூ ஆர் டச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் விச் இஸ் வெரி ஹோலி. அதனால தான் ரொம்ப ஃபாஸ்டிங்கும் ப்ரேயர் முடிஞ்சு தான் இது செய்ய முடியும். அதுதான் அந்த பிரச்சனை. முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது. மலையாளம் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை வந்தது. ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும்போது அப்புறம் மூதோட இந்த மாதிரி 40 days ஃபாஸ்டிங் அப்படிதான் முடிச்சது. ரொம்ப சந்தோஷம் பிரதர். அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க போகிறது என்னன்னா, இந்த மியூசியம் ஆஃப் த வேர்ட் அந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு அதுக்கான ரீசன் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அது மியூசியம் ஆஃப் த வேர்டுனா, மியூசியம் என்ன? மியூசியம் தமிழ்ல அருங்காட்சியகம். அருங்காட்சியகம். நீங்க அருங்காட்சியகம் என்ன பார்க்க போறீங்க? நீங்க இதுவரைக்கும் பார்க்காம இருக்கிறது, தெரியாம இருக்கிற காரியங்கள் பார்க்கறதுக்கு அதுல போறது இல்ல. அது வீட்டுல உட்கார்ந்தா போருமே. அப்ப அங்க போற தேவையில்லை. அப்ப மியூசியம் எப்போதும் எனி மியூசியம், எது மியூசியமா இருந்தாலும் நமக்கு சாதாரண இருக்கிற லைஃப்ல பார்க்காம இருக்கிறது, தெரியாம இருக்கிற வஸ்து எல்லாம் மியூசியம்ல பார்க்க முடியும். சரிமா? இது இந்த வசனத்தை குறித்து இந்த ஆளுகளுக்கு அவ்வளோ தெரியாது. കാരണം சண்டே ஸ்கூல் இருக்கு, பைபிள் கிளாஸ் இருக்கு, அநேகம் இருக்கு. പക്ഷേ இந்த അതിനെ ஒரு டீப்பா படிக்கிறதுக்கோ அதுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்றும் அதில் இல்லை. அப்படி இருக்கு. ஆ நிலைமையில ഇവിടെ வந்த இந்த வசனத்தை குறித்து எல்லாம் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வேலை, அதான் மியூசியம் பேர் கொடுத்துருக்கு. இது இந்த மியூசியம் லோகத்திலே ഏറ്റവും பெஸ்ட் மியூசியம் தான். நம்ம நான் நியூயார்க்ல இருக்கிறேன். நான் நியூயார்க்ல வாஷிங்டன்ல இருக்க பைபிள் மியூசியம். அதெல்லாம் இதுக்கு பக்கத்து கூட வர முடியாது. நம்ம அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு. இப்போ இது அமெரிக்கால கிடந்தா இந்த மாதிரி 4 மியூசியம் அவங்க செய்வாங்க. கொஞ்சம் ஒரு பைபிள் வச்சுட்டாங்க, எல்லாம் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து அவ்வளோதான், வேற பைபிள் கிடையாது. இந்த மாதிரி சிறிய காரியங்கள்லாம் பெருசா போடும். இங்கே எவ்வளோ ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, ரொம்ப ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. அப்படி இதெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. நான் அங்கேயே போய் பார்த்துருக்கேன். நான் லோகத்தில் அநேக ராஜ்யங்கள் இந்த மாதிரி இருக்கிற பைபிள் மியூசியம் பார்த்துருக்கேன். அதில் இங்கே என்னன்னா ஒரு மியூசியம் இல்லை, இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் மியூசியம்ஸ். நீங்கள் இங்கே வரும்போது തന്നെ பைபிள் மியூசியம் மட்டும் இல்லை, இங்கே ஸ்டாம்ப் மியூசியம் இருக்கு, காயின் மியூசியம் இருக்கு, டால் மியூசியம் இருக்கு, தெரியுமா, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அநேக
ரொம்ப ரொம்ப காரியம் இது கிறிஸ்தவருக்கு மட்டுமே எல்லாருக்கும் பிரயோஜனம் மட்டும் இல்லை, அவங்களை இங்கே கூப்பிடுறதுக்காக அவங்க இருக்கிற அட்ராக்ஷன் வரணும் இல்லை. ஒரு ஸ்டாம்ப் கலெக்டர் வந்தா அவனுக்கு இங்கே ஸ்டாம்ப் மியூசியம் பார்க்க வந்தா அவன் பசங்க பார்த்தா ஸ்டாம்ப் பார்க்க முடியும். நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இங்கே இருக்கிற ஸ்டாம்ப் கலெக்ஷன். ஸ்டாம்ப் அது எனக்கு 12வது வயசுல ஆரம்பிச்ச கலெக்ஷன். இது பக்கா எனக்கு செப்பரேட்டா ஒரு மியூசியம் போடலாம். இந்த ஸ்டாம்ப் அவ்வளோ ஸ்டாம்ப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ் எல்லாம் பெரிய கலெக்ஷன். ஆனால் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வசனம் தான், அதனால தான் பைபிள் மியூசியம் போட்டிருக்கேன். ஓகே ஓகே காயின்ஸ் அந்த மாதிரி. பிரதர் சொன்னதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு இங்க இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி டேபர்னேக்கிளோட சாம்பிள் அதை நாங்க போய் பார்த்தோம். கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல். பைபிள் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா நம்ம சும்மா ராவா வாசிக்கும் போது, பைபிளை ரீட் பண்ணும்போது அதோட அந்த மாடலை வந்து நம்மளால் வந்து மைண்டில் கொண்டு வர முடியாது. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிக்கும்போது அது அப்படியே நம்ம மைண்டில் அது ஒரு அந்த அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விதங்கள், அதோட ஒவ்வொரு பார்ட்ஸ், இது வந்து நமக்கு வந்து லைஃப் லாங் மறக்காது. அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக நான் வியந்து போன விஷயத்தில் ஒரு காரியம் நம்பர் 1 இது. உலகில் இதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கிறது வேற கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்களா அதுக்குள்ள இருக்கிறத டேபர்னாக்கிள் உள்ள இருக்கிறதுல ஆர்க் ஆஃப் த கவெனன்ட் அந்த மாதிரி இருக்கிற விளக்கு இருக்கு, டேபிள் இருக்கு, டேபிள் ஆஃப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் அந்த மாதிரி போட்டிருக்கு. ரொம்ப போய் பார்த்து அதெல்லாம் இப்போ இந்த ஒரு கடனை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் பார்த்தேன். இந்த ரொம்ப இங்கே ஹைதராபாத்ல வந்து இருக்கு, இந்தியாவில் அவங்க சொல்லுவாங்க ஹைதராபாத்ல வந்து இருக்கு. பட் அது இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இனியும் அதில் ரொம்ப காரியம் செய்யணும். போமோகிரானேட்ஸ் மாதுளம்பழம் அதில் இருக்கு, அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணும். நான் எங்கே போய் போமோகிரானேட்ஸ் எடுக்க முடியும்? அப்போ இந்த கவர் எல்லாம் தோல் தான், டிஃப்ரெண்ட் தோல் இருக்கு, எங்கே போய் தோல் போட முடியும்? அப்போ அந்த மாதிரி சில காம்ப்ரமைஸ் இருக்கு. பட் ஹோல் ஸ்ட்ரக்சர் அது கரெக்ட் தான். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கரெக்ட், பக்கா மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட் அப்படிதான் போட்டிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் பைபிள்ல ரொம்ப இதா மைன்யூட்டா போட்டிருக்கு. இஃப் யூ கோ டு லெவிட்டிகஸ் ஆர் டெட்ரோனமி அதெல்லாம் போட்டிருக்கு. அது போட முடியாது. ஆமா அதுதான். அல்லாட்டி எல்லாம் எவ்ரிதிங் பக்கா வெரி கரெக்ட். எனிவே நம்ம இத பாக்கும்போது நமக்கு ஈஸியா அத வந்து கிராப் பண்ணிக்க முடியுது. இல்ல கிராப் பண்ண முடியும். மாட்டோம். இந்த மாதிரி வேற ஸ்ட்ரக்சர் கேரளத்துல கிடையாது, இல்ல இந்தியால இல்ல, கண்டிப்பா இல்ல. நம்பறது ஹைதராபாத்ல இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. அது நான் அதுவும் போய் பார்த்தேன். இது வந்து கம்பேரிசனே கிடையாது. ஓகே ஓகே. தென் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த தாட், இந்த மியூசியம் ஆஃப் த வேர்ட், இந்த மாதிரி இவ்வளோ இது வந்து எப்படி சொல்கிறது, இமேஜினேஷனுக்கும் மேலே இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தா, நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்தப்போ, விசிட் பண்ணப்போ நான் நிஜமாக பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். எப்படி இதை பண்ணினாங்க, இவ்வளோ கலெக்ஷன்ஸ், இதை எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. இந்த தாட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தெய்வ வசனம் ஜனங்களுக்கு புரியണമെങ്കിൽ, മനസ്സിലാക്കണമെങ്കിൽ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் தான் தேவையாக இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நான் இந்த காஸ்பல் ஒர்க் ஆரம்பிக்கும் போது துபாயில் 2 പ്രാവശ്യം ட்வைஸ் இந்த மாதிரி பைபிள் எக்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது துபாயில். நீங்கள் நடத்துனீங்க? நான் நடத்துனேன். 2 பைபிள் எக்ஸ் தான் அங்கே முடியவே முடியாது. கிறிஸ்டியன்ஸ் அது அங்கே இஸ்லாம் கண்ட்ரி. அங்கே 2 வாட்டி பைபிள் எக்ஸ் சொல்லி அவங்க எல்லாம் கல்ஃபில் நல்ல ஆளுங்க அங்கே வருவாங்க. இங்கேருந்து இதெல்லாம் இல்லை, இவ்வளோ எல்லாம் கிடையாது, சிறிய லெவலில் அந்த மாதிரி அங்கே நடந்தது. அப்போ எப்போவுமே நான் பார்த்தது என்னன்னா, பீப்புள் லைக் டு நோ மோர் அபவுட் இட். பசங்க எல்லாம் இது தெரியறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கிடைக்குது. அப்புறம் நான் இங்கே மாராமன் கன்வென்ஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போட்டேன். அங்கே கூட இதை பார்த்து, அப்புறம் கிறிஸ்டியன் எக்ஸ்போன்னு சொல்லி திருவல்ல அப்படியே இந்த மாதிரி ஸ்டால் போட்டேன். அப்போ எங்கெல்லாம் போடும்பொழுதும் அங்கே பார்க்குறது ஒரு காரியம், நம்ம கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு இந்த பைபிளை குறித்து புரியறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நல்ல பிஸி ஸ்டால்ஸ். நான் என்ன சொன்னேன், இங்கே யாராவது பைபிள் பார்க்க வருது, திருவிழாவில் போடும்போது 7 years back. So many people are coming. Around also they come, they want to know. So what I found was there is a thirst to know about God. And அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி யாருமே கொடுக்கல. And you know what is it, in English there is a saying, you know, seeing is believing. Yes. பார்க்கும்போது தான் நம்பிக்கை முடியும். நம்பிக்கை அதிகமாக வரும். பைபிள்னு சொன்னாலும் இந்த மாதிரி இருக்கிற பைபிள் 500 years old பைபிள் சொல்லும்போது 500 years பைபிள் இருந்ததா சொல்லும், அது இங்கே தான் பார்க்கலாம் இல்லை இது அந்த மாதிரி. அதனால தான் அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு. எப்போவுமே அது நடக்கு. என் ஒய்ஃபும் போகிறது ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸுக்காக டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போகும்போது நாங்கள் முதல்ல போகிறது இது கலெக்ஷன் தான்.
போகிறதுக்கு முன்பே இங்கேருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இருள் இருக்கிற நிதி கொடுக்கணும். ஒரு வாக்கு இருக்கு, எனக்கு தமிழே தெரியாது. இருட்டில் நிச்சேபிச்சிருக்குன்னா அது திட்டணும். அந்தரங்கத்தில் உள்ள மறைபொருள்களை வெளியில கொண்டு அதாங்க இது. அது ஹார்ட்லேயே கிடையாது. அது இருட்டில் வரைக்கும் which nobody has seen. There are so many hidden things, you know. Hidden treasures தான் அது. அது മനസ്സിലേ இல்லை. இந்த ஹிடன் ட்ரெஷர்ஸ் எனக்கு தரணும் ஜபம் பண்ணி தான் ഞാനും വൈഫും പോവേ. இதெல்லாம் அந்த மாதிரி போய் எனக்கு தெய்வம் தந்திருக்கு. ஓரோ வாட்டி போகும்பொழுது அதாவது எக்ஸிபிஷன் பார்க்க முடியும். அதாவது நம்ம சர்ச்சு, ஓல்டு சர்ச்சு, அங்கே எல்லாம் വളരെ மிராக்குலஸாக போகும்போது அங்கே போய் எல்லாம் பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் எனக்கு இது வேற எங்கேயுமே கிடைக்காது. அது அங்கே போய் அப்படிதான் கடவுள் தான் இதெல்லாம் காமிச்சிருக்கு எல்லாமே. சில இடத்துல போகும்பொழுது நான் தலையிலே வச்சு இந்த சாமானம் வெளியே வந்திருக்கு. ஆனால் அங்கே வேற யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும் தனியாக தான் எடுக்கணும். அங்கே வேற யாரையும் கூலி கீலியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சர்ச்சஸ், ஓல்டு சர்ச்சஸ் எல்லாம் பூட்டிட்டு இருக்கு. இப்போ അവിടെ ആരും ജനം கிடையாது. அதெல்லாம் போயிருக்கு. அங்கேருந்து இது எடுக்கணும்னா தலை சுமடாக எடுக்கணும். அப்படி நான் எடுத்திருக்கு. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணேன். 30 years கலெக்ஷன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, இப்போவுமே கலெக்ட் பண்ணும். இப்போ இப்பழும் போய் பார்த்தோன்னா இப்படி நாங்கள் கலெக்ட். நாங்கள் இப்போ எனக்கும் வைஃப் ராஜிக்கும் இது கடவுளில் எதெல்லாம் கிடைக்கிறதோ அது எத்தனை பணம் இதெல்லாம் நாங்கள் சொந்த சேவிங்ஸ் கொடுத்து தான் வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஓரோ பைபிளுக்கு எவ்வளோ பணம் தெரியுமா? இந்த ஸ்டாம்ப்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கு, ஆளுக்குமே தெரியாது. ஹிட்லர் விஷயம் இருக்கிற ஸ்டாம்ப் இருக்கு, அவ்வளோ பழசாக இருக்கு. நான் ஸ்டாம்ப் கலெக்டர், எனக்கு தெரியும். நாங்கள் இந்த ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனும் போயிருக்கு. அங்கே நியூயார்க்கில் இருக்கு. இப்போ ஸ்டாம்ப் கிடையாது இல்லை, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் போகும்போது தான் பார்த்தா வாங்க. ஓகே ஓகே, அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது. இப்படி ஒரு தாட் வந்து உங்களுக்கு அப்போ 30 years முன்னாடியே வந்தனால தானே நீங்கள் அப்போதுலேருந்தே கலெக்ட் பண்ண. தோட்டு கிடையாது. நான் என்ன செய்தாலும் அது ஹோலி ஸ்பிரிட்ல எனக்கு கைட் பண்ணும். எவ்ரிதிங். கண்டிப்பா. இன்னொரு கேள்வி, ஆக்சுவலி இது ரிலேட்டடாக தான் உங்ககிட்ட நான் கேட்கணுன்றதே நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை இந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்கணுன்னு இருந்தேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டு என்று சொல்லும் பொழுது ஒரு ஜெனரல் டேர்ம். நாம் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஹோலி ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஹாஸ்பிட்டலே போகும்போது நம்ம MBBS டாக்டர்ஸ் இருக்கும் அல்லவா? ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் வேணும்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். அப்போ MBBSல கூட MD படிக்கணும். இந்த MDக்கு உபரியாக தெரியணுங்க, அதுக்கு மேலே DM படிக்கணும். ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயின்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. த மோர் யூ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, த மோர் கிஃப்ட்ஸ் அண்ட் கிரேசஸ் யூ கெட். யூ க்ரோ இன் த ஸ்பிரிட். முதல்ல இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் போட்டு போல எல்லாருக்கும் ஆரிட்ட கேட்டாலும் எனக்கு பரிசுத்தாவி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். பட் எவ்வளோ அதுக்கு அளவு இருக்கு. இப்போ பரிசுத்தாவி எப்படியா பிராபிக்கும்? ஈச் டைம் யூ க்ரோ இன் த லார்ட். ஸோ இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் வாட் ஆக்சுவலி ஐ கேன் கால் இட் அமௌண்ட். இட்ஸ் த பவர் தட் த ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ். த கிஃப்ட்ஸ் பாரு, இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போது இப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்துருந்து பரிசுத்தாவி எல்லாம் பாவிச்சுட்டு உடனே அவருக்கு மியூசிக் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த ஐடியா கிடையாது. அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வரும்போது தான் பரிசுத்தாவி நம்ம எல்லாம் கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பரிசுத்தாவி கைட் பண்ண சொல்லும்பொழுது நம்ம ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல பெசாலேல் ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த பெசலேல் அந்த சமான கூடாரம், அதாவது டெபர்நாக்கிள் படிக்கிறது. கடவுள் அவனுக்கு அதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்கு. அதற்கான ஞானத்தின் ஆவி, இந்த ஞானத்தின் ஆவி கொடுத்துருக்கு. 2 பேர் இருந்தாங்க, ஓலியல் அண்ட் பெசலேல். அப்போ பெசலேல் கல்லிலே பண்ணி போடுறாங்க, இரும்பில், சொர்ணத்தில், வெள்ளியில், தடியிலே. அது என்ன? பரிசுத்த ஆவி தான், கிரேஸ் தான். அந்த மாதிரி கிரேஸ் தான் நான் கேட்குறது. ஏது காரியம் டிசைன் பண்ணால் டிசைனுக்கு எழுதணும், அது எங்க நிலைமையில். அப்போ அந்த கிரேஸ் தான் கடவுள்கிட்ட கேட்டுருக்கு. அல்லாட்டி செய்ய முடியாது, அரேஞ்ச்மெண்ட் முடியாது. அந்த ஒரு சாமான் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் அந்த கிரேஸ் ஆஃப் காட் தான் முடியும். கடவுள் தான் அது கொடுக்கணும். எல்லாம் ஞாபகம் புத்தியில் எல்லாம் செய்துட்டா ஒன்றுமே உங்களுக்கு பார்க்கவே முடியாது. அதுதான் நிச்சயமா. அடுத்தபடியாக நீங்கள் இந்த மியூசியம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? புரியுதா? தடைகள்னா தடசங்கள். அதில் நீங்கள் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தது இல்லை, இது நடக்கவே முடியாதுன்னு இருந்துச்சு, ஆனால் அதை ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி தந்தார் அப்படின்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா?
கடவுளில் ஏது வேலை கடவுளுக்காக செய்யும் பொழுதும் தடசம் இருக்கும், கண்டிப்பாக எனக்கும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டேக் அப். நம்ம இங்கே உனக்கு சரியாக மவுண்டனில் இருக்குல்ல, தமிழா நீங்கள் போகும்போது சின்ன மவுண்டன் இருக்கா? என்ன மவுண்டன் பேர் சொல்லுங்கள். நேம் விச் இட் இஸ் ஸ்மால் மவுண்டன் உங்கள் பக்கத்தில் ஏதாவது இருக்கா? இங்க நமக்கு பிரசண்டா ஊர்ல இருக்கிறதா சுங்கங்கடை மலை. சுங்கங்கடை மலையும் ஹிமாலயம் தம்பி வித்தியாசம் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுண்ணாம்பு மலையை போயிடன்னு சொல்லிட்டு ஹிமாலயத்துக்கு போக முடியுமா? முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, அப்போ ஈச் ஒன் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் டிஃபிகல்டிஸ். புரியுதா? அப்போ சின்ன சின்ன காருக்கு சின்ன சின்ன ஃபாஸ்டிங் போதும். பெரிய பெரிய பிரச்சனை வரும்பொழுது அந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணணும். 40 days ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு, 2 தவிர இருக்கு. இதுக்காகத்தான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த டபர்நாக்கிள் செட் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டம் வந்து செட் பண்ண முடியாது, ரொம்ப தவறு வந்து நான் 3 ராஜ் நான் விழுந்து. அப்போ அந்த மாதிரி டேஞ்சரஸாக இருக்கிறதா அதை படுத்த முடியும். பட் நான் 40 days அதுக்காக மட்டும் 40 days ஃபாஸ்ட் பண்ணேன். அப்படி தான் அது கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு அது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன தெரியுமா, டபர்நாக்கிள் ஸ்பெஷாலிட்டி கடவுள் பேசியது ஸ்தலம் அது. ஆமாம், மோசே ஆரோன் கிட்ட கடவுள் பேசின ஸ்தலம், அவரோட பிளான். அப்போ கடவுள் தான் பேசின ஸ்தலம் நாம் செய்யும் பொழுது அந்த மாதிரி சாங்கிட்டி அதுக்கு வேணும். சும்மா கண்டிப்பாக டபர்நாக்கிள் சொல்லி 4 பலகை போட்டுருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நாம் அதை படுக்கிறது மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட். 60 போல்ஸ் வேணும், 60 மெஷர் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அப்புறம் கோல்டு எல்லாம் போட்டு கேட்கட்ட கோல்டு கிடையாது, அது போடுவேன். டபர்நாக்கிள் படும்பொழுது போல்ஸ் சில்வர் அதான். ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனை வரும்பொழுது ஒரே ஒரு சைல்ட் ஆஃப் காட் ஃபார் தட் மேட்டர் அவங்களுக்கு இருக்கிற ஆயுதம் என்ன? ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூட நாம் ஃபேஸ் பண்ணுறத ப்ராப்ளத்தை தான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் டிசைட் பண்ணல. 24 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, 3 days 72 இருக்குது, 7 days ஃபாஸ்டிங் இருக்குது, 14 days ஃபாஸ்டிங் இருக்குது, 21 days ஃபாஸ்டிங் இருக்குது, எபிட்டோம் 40 days. ஓகே ஓகே பிரதர், இந்த ஸ்தாபனத்தை இப்போ நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்க ஃபேமிலியோட பங்கு இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி தான் பங்கு. ஓகே, you cannot do anything without the support of your wife. My wife Raji, she has got the same views. என்ன எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்றோம். எல்லா நிலைமையிலையும் என்ன இந்த மாதிரி வேலையில இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை கடந்து ஃபிசிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்போ அவங்க எல்லாம் ரொம்ப சைலண்டாக பேஷண்டாக இருந்து என்ன லுக் ஆஃப்டர் எல்லாம் போனது அவங்க தான். ஆமாம், இங்கே கூட எப்பவும் உங்களை நீங்க இருக்கிற இடத்துல அவங்கள எங்களால பார்க்க முடியும். இப்போ என் வேஷம் கூட அவங்கள தான் டிசைட் பண்ணேன். இப்போ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் போய் அங்கே லாண்ட்ரியில் போகிறதோ அங்கே வாஷ் பண்ண ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அந்த டிப்பாயிட்டு வர்றது அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். அது யார் எடுத்து போட்டுட்டு வர்றதா. அப்போ நாங்கள் இந்த வெளியில் எல்லாம் போகும்போது எங்க கூட வருவாங்க. நாங்கள் 2 ஆள் தான். இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் 2 ஆள் தான் போய் எடுத்துகிட்டு வரோம். ஸோ வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் யுவர் வைஃப் யூ கேன் நெவர் டூ ஸ்பிரிச்சுவல் ஒர்க். நீங்கள் அப்போ நீ ஒரு வைஃபாக போட்டோன்னா நீ அந்த மாதிரி எப்படியும் நிறைய வேணும். வைஃப் ஆகிட்டியா? அப்படியா? அப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே என்கரேஜ் பண்ண வேணும். திஸ் இஸ் த திங், யூ நோ. Here there is grace. There is no grace. பார்த்தீங்களா? அப்போ அதுதான் தேவையாக இருக்கு. And I have seen many families. இப்போ எனக்கு கூட ரொம்ப இவாஞ்சலிஸ்ட் இருக்கு. என் கூட ஒர்க் பண்ணுற இப்போ அமெரிக்காவில் குவைத்தில் எல்லாம் இவாஞ்சலிஸ்ட் இருக்கு. எங்கேயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி ஒருமையாக இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க மினிஸ்ட்ரி கூட வரும். கண்டிப்பாக மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, நார்மல் எல்லாருக்குமே ஃபேமிலியோட அந்த ஐக்கியமும் அந்த சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அதனால தானே he created you because of that. Yes. தக்க துணை, help meet. ஆனா ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் தவறு இருந்தாலும் அதனை கவர் பண்ணுறது தான் ஒய்ஃப் சொல்லு. கண்டிப்பா எல்லாம் அங்கே போய் பேசுறதுக்கு இல்லை, எல்லாம் கிட்ட வந்து இவனது மோசம் முட்டாளு அப்படி சொல்றது இல்லை, தெரியுமா? அப்போ அந்த மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் நிலைமை. அப்போ இந்த இதுக்கு எல்லாம் ஒய்ஃப் தான் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. மக்களோட அந்த மாதிரி சப்போர்ட் கிடையாது. ஒய்ஃப் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் அவ்வளோ செய்யுது. எஸ்பெஷலி இது பில்டிங் ஆയാലും சரி, இந்த மியூசியத்துக்கு சாமான் இதெல்லாம் நாங்கள் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லாம் போய் வாங்க எல்லாம் செய்யுது. ஓகே ஓகே ஓகே. தென் இந்த ஸ்தாபனத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டில் நான் இல்லை ரன் பண்ணுறது, அவர்தான், கடவுள் தான். கண்டிப்பாக நீங்கள் வரணும்னா கடவுள் நிச்சயம். நான் என் கழியில் எனக்கு ஒன்றுமே முடியாது. நான் ஒரு யூஸ்லெஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கழிவுமே கிடையாது. போல சொல்லுங்க, மலையாளத்தில் சொல்லலாம், I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு. அதான் எனக்கு முத்திரை வாக்கியம்.
என்ன 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 செய்யணும்னு நினச்சேன்னா அது என்ன செய்துடுவேன். எப்படி எங்கள் கையில் கிடையாது, கடவுள்கிட்ட கொடுக்கும். அப்போ கடவுள் அதுக்கு தேவையான இருக்கிற கிருபை கொடுப்பாங்க. அந்த கிருபையால மட்டுமே இது செய்ய முடியும், அல்லாட்டி செய்ய முடியவே முடியாது. என்ன என்ன எய்ம்னாலும் இப்போ ஒரு எய்ம் வச்சிருக்கு, அந்த எய்ம்னு പറഞ്ഞാൽ அது கடவுள் கிருபை കൊണ്ട് மாத்திரம் அது செய்ய முடியும். ஸோ அது அப்போ ஒரு சைல்ட் ஆஃப் காட்க்கு அதை கூட பயப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்ததுன்னா சப்மிட் டு காட், ஹி வில் கிவ் யூ த பவர். நம்ம புத்தியிலே தான் இந்த Philippians chapter 4 verse 13, I can do all things through Christ who strengthens me. എന്നെ ശക്തനാക്കുന്ന ക്രിസ്തു മുഖാന്തരം എനിക്ക് സകലതും ചെയ്യാൻ முடியும். അത് ആള് വന്നാലും കർത്തർ കാര്യം, ആള് വന്നില്ല എന്നും കർത്തർ കാര്യം. അவ்வளோதான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி சத்தியமாய் கிருத்தியமாய் செய்யணும், அவ்வளோதான். ஆமாம், அப்படியல்லோ? கரெக்ட் தான். அப்போதான் ஆண்டவர் வந்து கடைசியில் சொல்லுவார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனேன்னு அவர் கூப்பிடணும்னா அவர் நமக்கு கொடுத்தது நம்ம பார்க்க உண்மை இல்லை இல்லை, அதான் தவறு. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஒரு மினிஸ்ட்ரி, இந்த மியூசியத்தை நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்குள்ள கிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு, அதை நீங்க வேஸ்ட் பண்ணல, அதை அப்படியே நீங்க வந்து அவரோட ஹெல்ப்போட நீங்க இன்னைக்கு வர சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு மியூசியம் இல்லை அந்த டிரான்ஸ்லேஷன், பைபிள் டிரான்ஸ்லேஷன், இந்த ஃபாஸ்டிங் மினிஸ்ட்ரின்லாம் இருக்குதுல்ல, இதே மாதிரி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனங்களை கொடுத்துருப்பார், விஷன்ஸ். இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக சிலவங்க அதை சீரியஸா எடுத்துப்பாங்க, சிலவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. புரியுது நீ எங்க கேக்குறேன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதான் கேக்குறேன். இல்ல அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க நம்ம நேயர்களுக்கு? சரி, நேயர்களுக்கு என்ன சொன்னா, டேக் தி மியூசியம் எக்ஸாம்பிளா இருக்கு. ஒரு நாளைக்கு நான் மியூசியம் வேணும்னு சொல்லவில்லை கடவுள்கிட்ட. 28 இயர்ஸா உலகத்தில் எங்கெல்லாம் போனேன், முட்டுசூசி இருந்தால் அது கூட வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு மியூசியம் தேவை இருந்தது, புரியுதா? அப்போ அது நம்ம நிலைமை. இப்போ என்ன, அந்த மாதிரி சாமான் வாங்குறதுக்கு பணம் செலவாக இருக்கும், அது யாரா பணம் முடக்குன்னா அது. இப்போ இது வாங்கின இதுக்கு இப்போ $1000 வரும், $1000 எடுத்து வாங்குறேன். அந்த ஜெருசலேம் கவுண்டர் பார்க்கறதுக்கு $700, அந்த ஒரு $700 எடுத்து வாங்குறது ஓரோ ஆர்டிஃபேக்ட். அப்போ அந்த மாதிரி பணம் எல்லாம் போட்டு எல்லாம் கடவுள் நாமம் மாற்றப்படும் நிலைமையிலே அதெல்லாம் கலெக்ட் பண்ணிய பிறகு அந்த கடவுள் பார்க்கறது இல்லை, நம்ம என்ன செய்யறது, அந்த ஆனஸ்டி சின்சியரிட்டி தான் கடவுள் பார்க்கணும். அப்புறம் இருக்கு மியூசியம் பண்ணதுன்னா கடவுள் தந்து தான் ஆகணும். என்ன அதுக்காக கடவுள் சொல்லல, எங்கிட்ட கடவுளை இந்த மாதிரி மியூசியம் ஸ்டார்ட் பண்ண சொல்லல. அவங்க மொத்தத்தினாடி தேவையா இருக்கு, அவங்க வசனத்துக்காக தேவையா இருக்கு, அந்த அந்த தோட்டம் தான். அப்போ அது எப்படி நான் செய்யறேன்னா அதுக்காக நாம் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. இப்போ எனக்கு நல்ல மாதிரி பேசணும், நல்ல ஸ்பீக்கர் ஆகணும் என்ன சொல்லி ஒரு சுப்ரபாதத்துக்கு இந்த பைபிள் எடுத்து பேச முடியுமா? அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும், மற்ற மெடிடேஷன் பண்ணணும், கேட்கணும். அப்புறம் நாம் கடவுள் பிரார்த்திக்கணும். அது சரி, இவன் அதுக்கு யோகியம், ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இப்போ எந்த கடவுளுக்காக என்ன செய்யணும்னாலும் அது ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதை நம்ம நிலைமையிலே தான் அது கடவுள் கொடுப்பாரு. ഞാനിപ്പോൾ ഒരു കാര്യം കേൾക്കും പൊழுது എത്രമാത്രം ഹോണസ്റ്റി ആയിരിക്കുമെന്ന് கடவுள் பார்ப்போம். இப்போ பைபிள் டிரான்ஸ்லேஷன், இந்த மலையாளம் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு நான் போன பிறகு என்னை எல்லாம் லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சது. வேலை போச்சது, என் ஒய்ஃப் வேலை போனது, என் குழந்தை எஜுகேஷன் எல்லாம் போனது எல்லாம் ഞാൻ അതിനെ கூட பாரப்படவில்லை. கடவுள் தான் கொடுக்கும். அங்கேருந்து அந்த மாதிரி நிலைமையில நின்றனால இருந்து 24 லாங்குவேஜஸில் நீங்கள் நினச்சி பாருங்க, 23 லாங்குவேஜ் குரூப்ஸ் அவங்களுக்கு இந்த கடவுளை குறித்து தெரிய முடியும். எவ்வளோ பெரிய காரியம். அப்போ அது ஏன் கடவுள் அப்படி கொடுத்துருக்கு, முதல்ல அந்த தியாகம் கடவுள் பார்த்துருக்கு. எந்த அப்போ நாம் கடவுளுக்கு வேண்டி ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அதுக்குள்ள ஸ்பேட் ஒர்க் முதலே செய்யணும். நீங்கள் சொல்கிற எனக்கு பேசணும்னு சொல்லி பார்த்தா ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து பேச முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்போ அதுக்காக பைபிள் படிக்கணும், வேறு ஆள் பேசுறது கேட்கணும், ஐடியாஸ் கேட்கணும், தினமே அதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ அப்படி ஒரு நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிரேஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அதான் இது முதல்ல இருக்குது. எனிதிங் ஃபார் தட் மேட்டர், எனிதிங் நம்ம எந்த கர்த்தருக்கோ என்ன செய்யணும்னு நினைச்சாலும், எனி மிஷன் ஃபார் தட் மேட்டர், எனி கோல் ஃபார் தட் மேட்டர், அதுக்கெல்லாம் மலையாளத்தில் தௌத்தியம்னு சொல்லுவாங்க, உத்தரவு. அது நாம் கர்த்தர்கிட்ட போட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் அதுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாங்க. இப்போ நாம் ஏதாவது கர்த்தருக்கு செய்தோன்னா அது போதும், அதாவது செய்யுது கர்த்தருக்காக இது செய்திருக்கு, அங்கே ஸ்டாப் இல்லை, பண்ணக்கூடாது. அதில் பண்ணக்கூடாது இல்லை, அங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஒரு கோமா தான், கண்டினியூ. நான் முதல்ல இதெல்லாம் போடும்போது நீங்கள் முதல்ல வரும்போது அந்த கர்த்தர் ஸ்டாச்சு இல்லை, அங்கே ஹில் ஆஃப் கிராசஸ் இல்லை, அங்கே முதல்ல நீங்கள் வரும்போது இல்லை,
இப்போ தான் அது போட்டிருக்காங்க, ஓகே ஓகே நியூ ஒன்ஸ். ஓகே. அப்போ அதெல்லாம் நம்ம எப்பவும் போகும்பொழுது கர்த்தருக்காக எப்பவுமே செய்யறதுக்கு தான் தேவையா இருக்கு, அந்த ஆசை இருக்கணும். இல்லாட்டி பரவாயில்ல, நான் இதெல்லாம் போட்டிருக்கு, சர்ச்சை போட்டிருக்கு, இது தூங்கலாம் அப்படி நினைக்க முடியாது. கிறிஸ்டியன் லைஃப்னா இந்த லாஸ்ட் பிரத் வரைக்கும் கர்த்தருக்காக உழைச்சிட்டே இருக்கும். நானே கிறிஸ்டியன் தான் கொஞ்சம் 60 ஆகி ரிட்டையர் பண்ணுறது. நீ இப்போ எனக்கு வையா நான் ஓடி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரிட்டையர்மென்ட்னு சொல்லிட்டு ரிட்டையர்மென்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுதான் நாம அந்த மாதிரி இப்போ பார்க்க முடியாது. பட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி தி கோல். எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது ஃபினான்ஷியல் அந்த வெல்னஸ்ங்கிறது பணம் இல்லைன்னா அது ஒரு தடை அப்படின்னு நினைக்கிறாங்க. காசு செலவு பண்றதே ஒரு தடை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்க அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், ஃபினான்ஷியல் விஷயம் சொல்லும்பொழுது முதல்ல ஒன் திங், நம்ம 1/10 கர்த்தருக்கு கொடுக்கணும், தசாம்சம் அது கொடுக்கணும் முதல்ல. அந்த ദശാംശം കർത്തർക്ക് കൊടുത്ത ഒരു വ്യക്തിക്ക് ഒരിക്കലും പണത്തിന് പ്രയാസം ഉണ്ടാകത്തില്ല. நம்ம 10 எடுக்கிறதுக்காக இருக்கு, கொடுக்க முடியாது. 100 ரூபா கிடைக்கும்போது 10 ரூபா கொடுக்கலாம், 1000 கிடைக்கும்பொழுது 100 ரூபா கொடுக்கலாம், 10,000 கிடைச்சா 1000 கொடுக்க மாட்டேன். புரியுதா? இதுதானே பணம் இல்லாமல் இருக்க தவறு. நாம கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு மனசு இருந்தேன்னா பணம் ஒரு பிரச்சனையே அல்ல. கண்டிப்பா எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னா இப்போ எனக்கு 1 கோடி ரூபா எனக்கு கிடைக்கும். நான் என் லைஃப்ல எல்லாம் கர்த்தருக்காக கொடுத்துருக்கேன். ஆமா, கொடுத்து அதன் பலனை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோட கிடைக்கும் நினைச்சு கொடுக்கறது இல்லை, அவருக்காக கொடுக்க எவ்வளவு செலவாக்கல அவங்க மகிமைக்காக கொடுக்கறது. அப்போ அவன் தான் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஏன் தெரியுமா, இந்த மனுஷன் நிலைமை என்னன்னா கிடைச்ச பிறகு கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு பசங்க. கர்த்தர் கொடுக்கட்டும் அப்புறம் நான் இது செய்யறேன், எனக்கு 10,000 ரூபாய் தேவையா இருக்கு, அப்போ கர்த்தர் 10,000 ரூபாய் தரட்டும் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இல்லை, எங்கிட்ட 1000 இருக்கு, அந்த 1000 ஸ்பெண்ட் பண்ணு அப்புறம் பாக்கி கர்த்தர் கொடுப்பா அப்படி நினைக்க மாட்டேன். அப்படி எல்லாரும் நினைக்கிறது இல்ல, நினைக்க முடியாது. எல்லாம் செல்ஃபிஷ் தானே. கர்த்தர் நாமத்துக்கு எல்லாம் கிடையாது. அது ஆதாய சூத்திரம் சொல்றாங்க மலையாளத்துல, புரியுதுங்களா? அப்போ நாம் கர்த்தருக்காக கொடுக்கும்போது தான் கர்த்தர் தரும். அல்ல கர்த்தர்கிட்ட கிடைச்ச பிறகு கொடுக்கலாம்னு நினைச்சா முடியாது. அதனால தானே அந்த ஏழை விதவை தனக்குண்டா இருந்த அந்த 2 காசு போட்டது, அந்த 2 காசு நீங்க பாத்தீங்களா? இங்க இருக்கு மியூசியத்துல பார்த்தோம். இந்த 2 விரலுக்குள்ள தான் நிக்கும். கர்த்தரை கூட கர்த்தருக்கு தான் பார்க்க முடியும், வேற யாருக்குமே பார்க்க முடியாது. அந்த 2 விரல்ல இருக்கிற சின்ன கோயில் அதான் கர்த்தரை பார்த்து. அப்ப நாம என்ன கர்த்தருக்கு கொடுக்கறதோ அது கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன நிலைமையில நமக்கு தேவையா இருக்கும் கடன் கொடுப்பாரு. அதையும் நம்ம மனசார முழு மனசோட அவருக்கு கொடுக்கும்போது அதற்குரிய பலன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்டிமனி என்ன, என் லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அப்பவுமே எனக்கு கர்த்தர் கொடுப்பாங்க. தேவையா இருக்குது. எனக்கு இப்போ ஏரோப்ளைன் வேணும், ஓடுற ஏரோப்ளைன் கிடைக்காது, புரியுதா? எனக்கு தேவையா இருக்கு, என்ன இருக்கு அது கொடுப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஆர்கனைசேஷனை நீங்க நடத்துறது ஒரு கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கா தானே? வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ். அந்த டீம் ஒர்க்கை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? டீம் இது ஃபாஸ்டிங் ப்ரேயர் மினிஸ்ட்ரி தான். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மினிஸ்ட்ரியை ஜாயின் பண்ணி தான் இந்த டீம்ல வர முடியும். எல்லாம் இருக்கிறவங்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வெளிய மைதானுக்கு இந்த வெளிய ஃப்ளக்ஸ் எல்லாம் போட்டு மைக் வச்சு அந்த மாதிரி மினிஸ்ட்ரி கிடையாது. அங்கே 5000 பேர் வரும், யாரும் கேட்கறது அடுத்த நாளே பார்க்கவே முடியாது. சொல்லுங்க, பிரசங்கட்டாவன் எல்லாம் அவங்க வீட்டில் போயிடும். யாரு சொன்னா எங்கே பேசினா யாரும் பேர் தெரியாது. அப்படி இல்லை, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வர்றவங்களுக்கும் அவங்க இது பிரச்சனை இருக்கிறதா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்க. அங்கே வந்து கர்த்தரை மிரக்கிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்க தான் இருப்பாங்க. அப்போ அதுதான் டீமாக போடுறது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறவங்க தான் இந்த டீம்ல இருக்கு. அது இல்லாமல் அந்த ஃபெலோஷிப் வந்து நல்லா இருக்கு. ஆனால் நம்ம சர்ச்சஸ் பேஸ்ல இல்லை, எல்லா சர்ச்சஸும் இருக்கிறவங்க இங்கே வர்றாங்க. நாங்கள் சர்ச்சஸ் எதுவும் கேட்க மாட்டோம், வந்து கர்த்தர்கிட்ட ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, தட்ஸ் இட். அப்புறம் ஓவர் த இயர்ஸ் முன்ன போகிறோம். அப்படி பிரேஸ் டிவியில் நேரருக்கு எல்லாம் கர்த்தர் தான் வந்து எங்க வந்தது. தேங்க்யூ. உங்களோட பிஸியஸ்ட் ஷெட்யூல்லையும் எங்களுக்காக அதுவும் எங்களோட இந்த டிவி சேனலுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக எங்களோட நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இது வந்து மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பிரைஸ் டிவிக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருந்துச்சு. உங்களுக்கு எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தாராளமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நேயர்களே, நாம் இவ்வளவு நேரமும் பிரதர் டாக்டர் மேத்யூஸ் வர்கீஸ் அவர்களோடு அவர்களுடைய லைஃப்
எக்ஸ்பீரியன்ஸை குறித்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த விஷன் நிறைவேறதுக்கு அவர் எவ்வளோ தூரம் பாடுபட்டார், என்னென்ன காரியங்களெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலிருந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற விஷன்ஸ் நிறைவேற வேண்டுமானால் ஃபஸ்ட்டு ஜெபமும் உபவாசமும் கண்டிப்பாக நமக்கு தேவை. அந்த ஜெபத்தோடையும் உபவாசத்தோடையும் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த தரிசனத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக அதிகமாக தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும், கடின உழைக்க வேண்டியது இருக்கும். அதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற நாம பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு உண்மையும் உத்தமமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, எந்த விதத்துலையும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடாமல் தொடர்ந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற, அந்த விஷனை நம்ம அடையிறதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நமக்கு வைத்திருக்கிற அந்த குறிக்கோளை நாம் அடையிற வரையிலையும் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கடைசியாக பிரதர் சொன்னது போல் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த விஷன்ஸை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா பண தேவைகளையும் அவர் நமக்கு நிச்சயமாக தருவார் என்று ஆணித்தரமாக அவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷன் நமக்குள்ளே நிறைவேறணும்னா கடைசி வர அந்த தரிசனத்தில் நிலைத்திருந்து ஆவியானவரின் துணையோடு அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், செஞ்சு முடிக்கணும். அப்படி நம்ம இந்த காரியங்களை மனதில் வச்சு நமக்குள்ளே இருக்க தரிசனத்தை நிறைவேற்ற நாம் முற்படும்போது அந்த காரியத்தை கண்டிப்பாக நம்மாலையும் செஞ்சு முடிக்க முடியும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது எனக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது, அதற்குரிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதுக்கு ஜெபமும் உபவாசமும் பரிசுத்த ஆவியானவரின் துணையும் இன்னும் நான் மேற்குறிப்பிட்ட காரியங்களெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தரிசனத்தை உங்களாலேயும் நிறைவேற்ற முடியும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.